வெல்கம் டு ராதா கலை கிச்சன். சரிங்க, நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இட்லி பொடி எப்படி சுவையாக ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் 4 ஸ்பூன் சோம்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பொட்டுக்கடலை, 2 கப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, 4 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 பெருங்காய கட்டி, ஒரு 20லேருந்து 30 மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நம்ம கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறத போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு நம்ம உளுந்து இதை கூட சேர்த்துக்கலாம். 2 கப் உளுந்து, நான் வெள்ளை உளுந்து 1 கப்பு, கருப்பு உளுந்து 1 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தாவும் 2 கப் எடுத்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்து தான் இருக்குன்னா கருப்பு உளுந்தும் 2 கப் எடுத்துக்கலாம். நான் 2 கப் உளுந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா உளுந்து வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வாயில் எடுத்து போட்டோன்னா நல்லா பொறன்னு போகணும். வறுத்து விட்டுட்டு நல்லா வறுந்த பிறகு நம்ம 1 கப் பொட்டுக்கடலையை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இதையும் வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா உளுந்து வாசனை வந்த பிறகு பொட்டுக்கடையில் சேர்க்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை கொட்டிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம பெருங்காய கட்டி எடுத்து வச்சுருக்கோம். 1 பெருங்காய கட்டி, அந்த பெருங்காய கட்டியை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காய கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் இப்போ 4 ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துட்டு 4 ஸ்பூன் மல்லி அது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்து வறுத்துட்டு 4 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா படன்னு வெடிக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கருகிடும். படன்னு வெடித்ததும் நம்ம இதை எடுத்து கடலைப்பருப்புலாம் வறுத்து வச்சுருந்தோம் அதே பாத்திரத்தில் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி இந்த மிளகா எடுத்து வச்சுருக்கோம். 20லேருந்து 30 மிளகா உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சூடு காமிக்கணும், அவ்வளோதான், ரொம்ப வறுக்க வேணாம். வறுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொருளெல்லாம் எடுத்து இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, உங்களுக்கு கருவேப்பிலை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 கிண்டு கிண்டுங்க, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து இதுமாரி போட்டுக்கலாம். இப்படி போடுறப்ப உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. ஒரு இதை அரைச்சி பார்த்துட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நாங்கள் நிறைய சேர்த்துக்கிறோம், நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான், ஆப்ஷனல் தான் அது. இப்போ போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு 10 பல் நம்ம அது கூட பூண்டு சேர்த்து இப்போ மறுபடியும் ஒரு அரைச்சி எடுத்துட்டு அவ்வளோதான், சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.